ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் டு கேஷ் அனலைஸ்ட் ஜாப் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் டெலிகாம் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஜாப் ஹையரிங் கம்பெனி பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வோடஃபோன் ஐடியா லிமிடெட். ஸோ வோடஃபோன் மூலிமா தான் இந்த ஒரு ஜாப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜாப்பில் உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கும், ஸோ இந்த ஜாப்பில் சேலரி டீட்டெயில்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே வேலை இருக்குது, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு கஸ்டமர்ஸோட இன்வாய்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் பேமெண்ட் வந்திருக்கா, அக்கௌண்ட்டில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற மாதிரி ஒர்க்காக இருக்கும். ஸோ பெண்டிங் அமௌண்ட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லியும் கேஷ் வந்து ரிப்போர்ட் மெயின்டைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீம் கூட சேர்ந்து நீங்களுமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியா இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயின் பார்த்தீங்கன்னா பில் பண்ணுற மாதிரியும் பேமெண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் ரிப்போர்ட் மெயின்டைன் ஒர்க் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜாப்பில் உங்களுக்கு உண்டான ஒர்க்கு. ஸோ இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா. ஸோ ஆஃபீஸ் ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான். ஸோ ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நாளுமே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா கம்பெனி டிமாண்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது யாரெல்லாம் இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எந்த டிகிரி படித்தவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ எக்ஸல் நாலேஜ் வந்து இருக்கணும். இஆர்பி சாஃப்ட்வேர் நாலேஜ் வந்து இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பில் டெய்லி ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தரலாம். ஸோ இன்வாய்ஸை ப்ராசஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீமோட கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆடிட் சப்போர்ட் வந்து இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃபீஸ் ஜாப். ஸோ ஆஃபீஸ் ஜாப்புங்கிறனால நீங்கள் அந்த லொக்கேஷன் போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப்போட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா கம்பெனி பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்என்சி கம்பெனிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி சொல்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஒரு ஜாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.